டிடி சோலார் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிவா. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிரிட்டிக்கலான ஃபால்ட்டு ஏசியில் கஸ்டமர் நம்மளை கூப்பிட்டுருந்தார். ஆல்ரெடி கேஸ் ஃபில் பண்ணாங்க, அது வந்து கூலிங் வரல அப்படின்ற மாதிரி. சரி நாமளும் போயிட்டு அவங்க கேஸ் சரியாக ஃபில் பண்ணி வைக்க மாட்டாங்க, இது இன்வெர்டர் ஏசி ஆச்சு, டெஸ்ட் மோட்டில் தான் கேஸ் ஃபில் பண்ணணும்னு சொல்லிட்டு நாமளும் பண்ணி கொடுத்துட்டு வந்தோம். ஒரு 45 நாள் கழித்து வந்து பார்த்திங்கன்னா கேஸ் போயிடுச்சிங்க. சரி திரும்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நம்ம அப்பயே சொல்லியிருந்தோம், இதுக்கு மேலே திரும்ப போச்சுன்னா நம்ம பிரித்து தான் செக் பண்ணேன். பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏர் ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த மேட்டு நம்ம தான் 250 PSI தான் இருக்கோம். இப்போ 250 வச்சுருக்கோம். ஏர் ஃபில் பண்ணிட்டு தான் நம்ம செக் பண்ணுவோம் அந்த மாதிரி கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்லாம். இப்போ வந்து தண்ணி தொட்டிக்குள்ளே போட்டிருக்கேன், அப்படியே பார்க்கலாம் வாங்க. எங்கேனாச்சும் பபுள்ஸ் வருதான்னு பாருங்கள். பபுள்ஸ் எங்கேயும் இருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ட்ராஃப் இருக்கும், நல்லா தெரியும். பெரிய பெரிய பபுள்ஸ் வந்துச்சுன்னா அந்த இடம் ஹோல்ஸ் பெருசுன்னு நம்ம அஷ்யூம் பண்ணிக்கலாம். அப்படியே சின்னதாக இருக்கும். பெரிய ஹோல்ஸாக இருந்துச்சுன்னா சீக்கிரமாக கேஸ் போயிடும். ஒரு ஏர்லைன்ஸ் மாதிரி ஹோல்ஸ் இருந்துச்சுன்னா முடியளவு கூட ஹோல்ஸ் வரும். அந்த மாதிரி வந்துச்சுன்னா வந்து சீக்கிரம் கேஸ் போகாது. ஒரு 45 நாள் 1.5 மாதம் அந்த மாதிரி கழிச்சு கூட போகும். இந்த கேஸ் அந்த மாதிரி தான். இப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க ஆல்ரெடி சொல்லியிருந்தது கஸ்டமரு, இந்த இடம் ஜாயிண்ட் அடித்தாங்க அப்படின்னாங்க. சரி இந்த இடம் ஜாயிண்ட்டில் கூட நமக்கு போச்சுன்னா தெரியும், ஆயில் இருக்கும், எதுவும் இல்லை. சரி நமக்கு சந்தேகம். அப்படியே இங்கே வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம்னா இந்த இடம் போகுதுங்க, பாருங்க தெரியுது, சின்ன சின்ன பபுள்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கு. தண்ணிக்குள்ளே 2 டைம் துவைச்சிட்டு 3ஆவது டைம் துவைச்சி வச்சோம்னாவே நமக்கு அந்த இது ஃபுல்லாக வாட்டர் கவர் ஆகிடும். அதுக்கு மேலே வர்ற பபுள்ஸ் தான் நமக்கு கன்ஃபார்மான பபுள்ஸு. பார்த்திங்கன்னா ஹோல்ஸ் இங்கே தான். இந்த மாதிரி ஹோல்ஸ் இருக்கும்போது 1.5 மாதம் 2 மாதம் கழித்து கூட போகும். உங்களுக்கு நல்லாவே தெரியும் பாருங்கள், சிறுவனும் பபுள்ஸ் அப்படியே வந்துட்டுருக்கு. இந்த இடத்துல இது பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸ் எத்தனை இருக்குது, எங்கே இருக்குன்றது நம்ம தெளிவாக கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ஸு இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரே டியூப் தான், வேறு எங்கேயும் கிடையாது. இந்த டியூப்பில் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸு, இது கொஞ்சம் சின்ன ஹோல்ஸ் தான். பட் ஆனால் ப்ரெஷர் குறைஞ்சிச்சுனால அந்த மாதிரி இருக்கலாம். இதில் இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்போ நான் கை வச்சுருக்கேன், இந்த இடத்துல ஒரு ஹோல்ஸ். நம்ம வெல்டிங் அடித்தாலையும் திரும்ப அடுத்தடுத்த ஹோல்ஸ் க்ரியேட் ஆகும். ஏன்னா அது வீக் ஆகிடுச்சு அந்த பைப்பு, அவ்வளோதான் ரீசனு. ப்ரெஷர் கேஸ் ஃபில் பண்ணவங்க அதிகமாக பண்ணியிருப்பாங்க, அதனால் இது நடந்திருக்கும். இது நம்ம டோட்டலாக அந்த கூலிங் காயில் மாற்றுறது தான் பெஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு. நம்ம கஸ்டமர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவர் என்ன சொல்கிறாருன்றதை பார்த்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாங்க. உங்களுக்கு அந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணி ஷேர் பண்ணி விட்ருங்க. அதுக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.